மீனராசி என்பர்கள் ரொம்ப அமைதியான நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அன்பால் எல்லாருடைய வாழ்க்கையும் மாற்றலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு நபர்கள் தான் இந்த மீனராசி என்பர்கள். இந்த ஆடி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, இந்த மீனராசி என்பர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. அது சாதகமான மாற்றமா பாதகமான மாற்றமா, இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன, குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் என்ன செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு மீனராசி என்பரை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை பாருங்கள். அதோட கூட இந்த ஆடி மாதத்தோட சிறப்பை பற்றியும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தோட கிரக அமைப்புகள் நம்மளுடைய மீனராசி என்பர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்கன்னா, நாங்கள் சொல்கிற குணாதிசயங்கள் அவங்க கூட கொஞ்சம் மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். தமிழ் மாதங்களில் 4வதாக வரக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாதம். குறிப்பாக சொல்லும்போது ஜூலை 17 ஆகஸ்ட் 16 வரைக்கும் இந்த ஆடி மாதம் இருக்கும். ஆன்மீக வழிபாட்டுக்கு ஏற்ற மாதமே இந்த ஆடி மாதம் தான். இயற்கைக்கும் விவசாயத்துக்கும் உகந்த மாதம் இந்த ஆடி மாதம். ஏன்னா ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் தட்சிணாயம் தொடக்கக்கூடிய காலகட்டம். அதனால் அம்மன் வழிபாட்டுக்கு ஏற்ற மாதம் இந்த ஆடி மாதம். முன்னோர்களை வழிபடக்கூடிய மாதமும் இந்த ஆடி மாதம் தான். இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் என்ன செய்யலாம்? பொதுவாக மீனராசி என்பர்கள் என்ன செய்யலாம்? பொதுவாக எல்லாருமே இதை செய்யலாம். ஆடி மாதம் முழுவதுமே அம்மனுக்குரிய மாதம். செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் பெண்கள் உங்களுடைய குடும்ப ஒற்றுமைக்காக, குடும்ப முன்னேற்றத்துக்காக அம்மனுக்கு கூழ் காய்ச்சி ஊற்றுறது, பொங்கல் வைக்கிறது, அம்மன் வழிபாடை தொடர்ச்சியாக வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் வழிபடுவது, இது எல்லாமே நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். ஏன்னா கடந்த 5 ஆண்டு காலமாகவே பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. குறிப்பாக அந்த மீனராசி என்பர்களுக்கு 7.5 சனி காலம் என்பதனால குடும்பத்துக்குள்ளே ஒரு சின்ன சண்டை சச்சரவு பிரச்சனை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவியாக இருக்கவங்கள வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளத்தை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் மீனராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. ஏன்னா இவங்க இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு செய்கிறது, அம்மனுக்கு தீபம் போட்டு வழிபாடு செய்கிறது, கூழ் காய்ச்சி ஊற்றுறது, இதெல்லாமே ஒரு புண்ணிய காரியங்களில் சேரும். ஏன்னா ஆடி மாதத்தில் எந்த விஷயம் செஞ்சாலும் அது இரட்டிப்பு பலனை பெற்றுத்தரும். அதனால் இந்த புண்ணிய மாதத்தில் இந்த புண்ணிய விஷயத்தை செய்யும்போது அந்த பலன் இரட்டிப்பாக உங்களை சேரும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில நல்ல மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆடி அமாவாசை நாட்களில் மக்கள் பெரும்பாலும் புண்ணிய தலங்களுக்கு செல்வாங்க. புண்ணிய நதிக்கரையில் கடற்கரையில் அல்லது நதிக்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. இந்த பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது அவங்களுடைய ஆசையும் இந்த காலகட்டத்தில் சேரும்போது உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இந்த கடந்த 5 ஆண்டுகளாக பட்ட இன்னல்கள் உங்களுக்கு குறையும் அப்படின்னு சொல்லலாம். ஆடி பெருக்கு அன்னைக்கு நீங்கள் ஒரு புண்ணிய கரைக்கு சென்று அங்கு அந்த கடவுளுக்கும் அந்த ஜீவ நதிக்கும் நன்றி சொல்லும் விதமாக ஆற்றங்கரையில் மக்கள்லாம் கூடி இருக்கக்கூடிய அந்த இடத்துல படையலிட்டு அந்த நதிக்கரையை வழிபடுங்க. ஏன்னா ஒவ்வொரு உயிர்களுக்கும் மூல ஆதாரம் அந்த நதி தான். அதனால் அந்த நதிக்கு நன்றி சொல்லும் விதமாக நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை செய்கிறது நல்லது. ஆடி பூரத்தன்னைக்கு நம்மளுடைய மீனராசி என்பர்கள் ஆண்டாள் அவதரித்த தினமான அன்று குழந்தை பேர் இல்லாத இருக்கக்கூடியவங்க அன்றைய தினம் அந்த ஆண்டாளுக்கு விரதம் இருந்து அம்மன் கோவில்களில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வளையல் சாற்றி வழிபடுவாங்க. உங்களால் முடிந்தது அப்படின்னா வளையல் வாங்கிட்டு போய் கொடுங்க, அல்லது அம்மன் அபிஷேகத்துக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அந்த ஆண்டாள் அவதரித்த தினத்தில் நீங்கள் குழந்தை பேர் இல்லாத இருக்கக்கூடிய மீனராசி என்பர்கள் அன்றைய தினம் விரதம் இருந்து அந்த ஆண்டாளை வழிபடும் போது நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு மழலை செல்வம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் ஆடி போகிறத்தன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்ங்க. ஆடி கிருத்திகை முருகன் வழிபாட்டுக்குரிய ஒரு முக்கிய நாளாகும். அன்றைய தினமும் முருகன் வழிபாடு குழந்தை பேர் இல்லாத இருக்கவங்க செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். சரி, நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் குறிப்பாக இந்த ஆடி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மீனராசி என்பர்கள் எப்படி இருப்பாங்க, இவங்களுடைய இயல்பு எப்படி இருக்கும், எந்த ராசிகள்
ராசிக்காரங்களாம் இவங்களுக்கு செட் ஆவாங்க, எந்த ராசிக்காரங்களாம் இவங்க கூட கொஞ்சம் ஒத்து வர மாட்டாங்க. அது நண்பர்களா தோழர்களா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெலாம் நினச்சிக்கோங்க. ஏன்னா என்னுடைய நண்பர் மீன ராசியில் இருக்காங்க, அவங்களுக்கு யாரெல்லாம் செட் ஆவாங்க யாரெல்லாம் செட் ஆக மாட்டாங்க, அவங்க கூட தொழில் செஞ்சால் நம்ம செட் ஆகுமா செட் ஆக மாட்டோமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு இது இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த மீனராசி என்பர்கள் பார்க்க ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க, ஆனால் அன்பால் எல்லாத்தையும் மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நிறைந்தவங்க தான் இந்த மீனராசி என்பர்கள். இவங்களுக்கு உதவுற அந்த மனப்பான்மை கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். தாங்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை இழந்தாவது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த உதவுற மனப்பான்மை எல்லாருக்கும் இருக்காது, ஆனால் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த உதவுற மனப்பான்மை அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மீனராசி என்பவர்கள் யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க, தங்கிட்ட இருக்கிறத கொண்டு போய் கொடுத்து அவங்க மீண்டு வர்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளையும் செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாக இந்த மீனராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க குருவோடைய ராசியில் பிறந்தவங்க, அதனால் மற்றவங்க கஷ்டப்படுறதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க, ஓடி போய் உதவி செய்வாங்க. இந்த மீனராசி வந்து நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி அப்படிங்கிறதுனால எதிரெதிர் திசையில் நீந்தக்கூடிய அந்த மீன்கள் தான் இவங்களுடைய ராசி சின்னம் அப்படிங்கிறதுனால இந்த ராசிக்காரங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த ராசி வந்து ஒரு உபய ராசி அப்படிங்கிறதுனால மற்றவங்களுக்கு உதவுற அந்த மனப்பான்மை இயல்பாகவே இவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுடைய துன்பத்தை பார்த்துட்டு இவங்களால கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க முடியாது, ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னாவே ஒரு மென்மையான குணம் படைத்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இவங்க யாரையுமே வந்து அதிகமாக காயப்படுத்த மாட்டாங்க, யாரோடைய மனதும் புண்படக்கூடாது அப்படிங்கிறதுல பார்த்து பார்த்து பேசக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. பொதுவாக மீனராசியில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும், இசையில் கலையில் இலக்கியத்தில் இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகமுள்ள ஒரு நபர்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா மற்றவங்க சொல்கிறதையும் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதே இடத்துல அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. அதனால தான் இவங்களை எந்த பக்கம் வேணாலும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை எப்போ எடுத்தாலும் ஒரே மாதிரி போகாமல் அந்த இடத்துல ஒருத்தருங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா உடனே அந்த மனநிலை அவங்களுக்கு கொஞ்சம் மாறும் அப்படின்னே சொல்லலாம். அன்பாக பேசக்கூடியவங்க, அதே மாதிரி மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவங்க, மற்றவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே இவங்க வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மெயின்டைன் பண்ணணும், யாருக்கிட்டையுமே வந்து தடிமனான வார்த்தைகளை யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. அதே மாதிரி நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி எந்த வார்த்தைகளையுமே அதிகமாக இந்த மீனராசி என்பர்கள் பயன்படுத்தக்கூடாது. இந்த நெகட்டிவ் தாட் இவங்களுக்குள்ளே வந்ததுனாவே பெரும்பாலும் இவங்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எப்பவுமே நீங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷனோடையே இருக்கணும், பாசிட்டிவான வார்த்தைகளை மட்டும் அதிகமாக பயன்படுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு கற்பனை திறன் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நெகட்டிவ் தாட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் பாசிட்டிவாக யோசிங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், நெகட்டிவ் தாட்டை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த மீனராசி என்பவர்களை நிறைய பேத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா இவங்க நல்ல மனசுக்கு சொந்தக்காரங்க. ஏன்னா இங்கே வந்து சுக்கிரன் வந்து உச்சமாகிறார், அதனால் நல்ல ஒரு அழகாக இருப்பாங்க, நல்ல இனிமையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க, ரொம்ப அன்பானவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட பேசும்போதே பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனதை கவர்ற மாதிரி பேசக்கூடியவங்களாக அந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுடைய கருத்துக்கு எல்லா இடத்துலையுமே ஒரு மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கும். ஏன்னா மீனராசி என்பர்கள் அந்த அளவுக்கு பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். மீனராசி அப்படின்னாவே அன்பு, இரக்கம், ஆன்மீக சிந்தனை, கற்பனை திறன், நல்ல ஒரு படைப்பாற்றல், ரொம்ப பொறுப்பானவங்க, மன்னிக்கும் அந்த மனப்பான்மையுடையவங்க அப்படின்னு பெயர் எடுத்திருப்பாங்க. இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க, யாரையுமே எல்லாத்தையுமே எதிரியை கூட எளிமையாக நம்பிடுவாங்க இந்த மீனராசி என்பர்கள். டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சில இடைஞ்சல்களை இவங்க அடிக்கடி சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். சில நேரங்களில் ஏமாந்துருவாங்க, ஏன்னா இங்கே வந்து புதன் நீச்சம், அதனால் கொஞ்சம் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும், குறிப்பாக பண விஷயத்தில் நிறைய இடத்துல ஏமாந்துருப்பாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு டக்குன்னு முடிவு எடுத்துருவாங்க, அது பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மீனராசி என்பர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால நல்ல ஞானம், தர்மம்,
செய்கிறதுல ஒரு ஈடுபாடு, ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு, கல்வியில் கொஞ்சம் நாட்டம், இது எல்லாமே நிறைந்தவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த மீனராசி என்பர்களுக்கு நல்லா ஒத்து வர மாதிரி ஒரு ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகம், விருச்சிகம், மகரம், ரிஷபம், இதெல்லாம் நல்லா ஒத்து வருவாங்க. மற்ற ராசிக்காரங்களாம் ஒத்து வர மாட்டாங்களான்னா, ஆமாம், கொஞ்சம் ஒத்து வர மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க கூட நல்ல ஒரு புரிதல் உணர்வு இருக்கும், அவங்களுக்கும் இவங்களுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனால் ஒரு சில ராசிக்காரங்களாம் அந்த மீன ராசிக்கு செட்டே ஆகாது. மிதுனம், தனுசு, இந்த 2 ராசிக்காரங்களும் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் கூட செட்டே ஆகாது. அவங்களுடைய அணுகுமுறை வேறு மாதிரி இருக்கும். இந்த மீனராசி என்பவர்களுடைய அணுகுமுறை டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இவங்களுக்கு 2 பேத்துக்கும் கொஞ்சம் ஒத்தே வராது. ஆனால் நாங்கள் ஒன்றாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்குள்ளே அடிக்கடி சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடு, இந்த மாதிரி சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. இந்த மீன ராசிக்கு ஏற்ற தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவம், செவிலியர், ஆசிரியர், அப்புறம் மற்றவங்களுக்கு ஒரு ஆலோசகர் வழங்குறது, இந்த மாதிரி தொழிலெலாம் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சோசியல் சர்வீஸ் பண்ணுறது நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு நல்லா செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த மீனராசிக்கு இவங்களுடைய தாய் இவங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அவங்க எல்லா விஷயத்துலையும் உதவிகரமாக இருப்பாங்க. தந்தையுமே ஓரளவுக்கு இவங்களுக்கு பக்கபலமாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் இவங்களுக்கும் தந்தைக்கும் பார்த்திங்கன்னா அடிக்கடி கருத்து மோதல், ஏதாவது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் தாய் இவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலும் இந்த மீனராசி என்பவர்களுடைய காதல் ரொம்ப உண்மையாக இருக்கும். நல்ல ஒரு புரிதல் உணர்வு உள்ள ஒரு காதலாக இருக்கும். வாழ்க்கை துணையை ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. குடும்பம் எப்பவுமே அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சண்டை சச்சரவு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அடிக்கடி வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. குழந்தைங்க மீது ரொம்ப பாசமாக இருப்பாங்க. பண விஷயத்தில் ரொம்ப இவங்க கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா பணம் ஒரு பக்கம் வருமானம் கிடைச்சாலும் கூட அதை கரெக்டாக சேமிக்க முடியாமல் செலவு செய்யக்கூடிய ஒரு நபர்களாக பெரும்பாலான மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் அது கரெக்டாக சொல்ல முடியும். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். சரி, நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாத கிரக நிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார். உங்களுடைய ராசியை பார்க்கும்போது அதோடு ஜென்மசனியோட ஆதிக்கம் இருக்கிறதுனால குடும்ப சுமை கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். எக்ஸ்ட்ரா ஒரு பொறுப்பு வரும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தை பேர் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு பொறுப்புணர்வு கொஞ்சம் அதிகமாகும். விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. திடீர்னு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். கூட்டு முயற்சியில் தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்க, கூட்டாக ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்கலாம் அந்த தொழிலிருந்து தனித்து இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கூட்டு தொழில் செய்கிறவங்களாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இது 7.5 செடி காலம். அதோடு கூட உங்கள் ராசியில் உச்சம் பெற்ற சுக்கிரனும் கன்னி ராசியில் நீச்சமாகறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த கூட்டு தொழில் செய்யக்கூடிய மீனராசி என்பவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பேசும்போது வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கடைசி நேரத்தில் ஒரு சில முடிவுகள் எடுப்பீங்க. அது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வளர்ச்சியில் கூட ஒரு சில குறுக்கீடுகள் இந்த காலகட்டத்தில் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் தவறாமல் செய்யுங்க. கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய குலதெய்வத்தோட அருளும் முன்னோர்களுடைய அருளாசியும் அதோடு கூட அம்மனுடைய அருளாசியும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மீனராசி என்பவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். உடன்பிறப்புகள் மூலிமா ஏதாவது ஒரு நல்ல தகவல் வரும். மாத பிற்பகுதியில் சுக்கிரன் நீச்சமாகிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகமும் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு ஏற்பட போகுது. அவரோடு உச்சம் பெற்ற குருவோடு இணையும் போது நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்கும். வீட்டில் ஏதாவது ஒரு மங்கள யோசை கேட்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த நல்ல காரியம் சுபகாரியம் தடைபட்டு நின்றுச்சோ அந்த காரியம் நடக்கும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தொழிலில் நல்ல ஒரு விருத்தி இருக்கும், நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருந்ததுலேயே அதெல்லாம் சரியாகும். நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். கடுமையான வாக்குவாதங்கள் இருந்ததுலையே அதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம்.
இதுவரை பாகப்பிரிவினை பிரச்சனை, ஒத்தே வராத இருந்த உடன்பிறப்புகள்லாம் ஒத்து வருவாங்க. சொத்துக்களால் இருந்த பிரச்சனை, சொந்தங்களால் இருந்த பிரச்சனை எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். குறிப்பாக ஆடி மாதம் 15க்கு அப்புறம் இந்த மீனராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆடி மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார். நம்மளுடைய மீன ராசிக்கு 2, 9 இந்த இடத்துக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சுகஸ்தானத்தில் வரும்போது நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொட்டதெல்லாம் பொண்ணாகும், தொழிலில் வளர்ச்சியாகும், கல்வியில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். கலையில் உள்ளவங்களுக்கு, கலை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது, வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது, கட்டிய வீட்டை கூட ஏதாவது பழுதுபார்ப்பு போன்ற விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய யோகம் இருக்குது இந்த மீனராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுவரை ஒரு சுபகாரியம் தடைபட்டு நின்றுச்சு இல்லையா, அந்த சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. உடன்பிறப்புகளால் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக சரியாகும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான பொறுப்பு ஏதாவது கிடைக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். ஆடி மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு கன்னி ராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் அங்கு நீச்சம் பெற இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு 3, 8 இந்த இடத்துக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் நீச்சம் பெறுவது உங்களுக்கு நன்மைதான். கெட்டவன் கேட்டில் கிட்டட்டும் ராஜயோகம் என்பதற்கேற்ப நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். வருமானம் படிப்படியாக உயரும். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். பெண்கள் வழியில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் சரியாகும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க, வண்டி வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. பணம் பல வழிகளில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதோடு கூட இந்த பணம் கிடைக்கும் போதே நீங்கள் ஏதாவது ஒரு சொத்தோ ஒரு வீடோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த வாங்கி போடுங்க. இல்லை அப்படின்னா அந்த வருமானம் வீண் விரயமாகறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதோடு கூட தெய்வ பிரார்த்தனை ரொம்ப முக்கியம் இந்த மீனராசிக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வ அருளும் உங்களுடைய இஷ்ட தெய்வ அருளும் உங்களுடைய முன்னோர்களுடைய அருளும் இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீனராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் புதுசாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ தொடங்குனீங்க அப்படின்னா அதெல்லாம் வெற்றியாகக்கூடிய யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பொது வாழ்வில் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்கள் புதிய முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா அது ஓரளவுக்கு சக்ஸஸாக அமையும். வியாபாரம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எதிரிகளால் ஒரு சில தாக்கல்கள் இடைஞ்சல்கள் கொஞ்சம் வரலாம். கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பணி நிரந்தரம் போன்றவையெல்லாம் கிடைக்க போகுது. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை பளு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் உயரும். அதோடு கூட ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அவார்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மாணவ மணிகளை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிங்க. மீனராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் கூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் வீட்டில் ஏதாவது ஒரு சுபவரியம் கட்டாயம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த ஆடி மாதத்தில் அப்படின்னு சொல்லலாம். வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பர்கள் இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, அம்மன் வழிபாடு இதெல்லாம் தொடர்ச்சியாக செய்யுங்க. அதோடு கூட முன்னோர்கள் வழிபாடையும் தொடர்ச்சியாக செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ.